Hello Tech Medias, welcome to Rishi Tech Media. In our video, the amplifier is there. எப்படி யூஸ் பண்ணலாம், அப்புறம் இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆம்பிளிஃபயரில் முன்னாடி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்பிளிஃபயர் கொடுத்துருக்கு, இது கூட ரிமோட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது போச்சு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்லேருந்து வரலாம் வாங்க. இதில் ஃபஸ்ட்டு வால்யூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பவர் எல்இடி, இதை பவர் ஆன் ஆயிருந்தால் இதை எல்இடி, இந்த ரெட் கலர் எல்இடி எரியும். அதை நான் பவர் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இதை ஆன் பண்ணி காத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். வால்யூம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இங்கே ட்ரிபிள்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் வச்சு உங்களுக்கு பேஸ் எப்படின்னு தெரியும். இந்த ட்ரிபிள்னால் இன்னும் இந்த வால்யூமோடைய இன்னும் எக்ஸ்ட்ரா சவுண்டு பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான். யூஎஸ்பி, இந்த யூஎஸ்பி கேபிள், இந்த யூஎஸ்பி போட்டு வச்சு நீங்கள் ஈஸியாக பென்ட்ரைவில் இருக்க சாங் மியூசிக் எல்லாத்தையும் நம்ம இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் நாங்கள் வந்து இந்த வீடியோ ஆடியோ அண்ட் மீடியாவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது பென்ட்ரைவில், ஓடிஜி கேபிள்னால் என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வேணால் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோம். அதை பார்க்காதவங்க மஸ்ட் வாட்ச். அப்புறம் இந்த டிஎஃப் கொடுத்துருக்காங்களே, இந்த டிஎஃப் கார்டுனா எஸ்டி கார்டில் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதில் மியூசிக் போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே ஆக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டில் நம்ம ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணி மொபைல்லேருந்து அது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே கொஞ்சம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் மைனஸ், ஸ்கேன்னா ஒன்றும் இல்லை. இதில் வரைக்கும் நம்ம வந்து ப்ளூடூத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னால் ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கலாம், எஃப்எம் வரும், ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய இது இருக்குது, அதை வந்து நான் காமிக்கிறேன். அப்புறம் இங்கே மோடு கொடுத்துருக்காங்க, எது வேணுமோ இது பண்ணி. ஸ்கேன்னா இதுதான் ஸ்கேன் வந்து எஃப்எம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு. மோடு வந்து இதை எது வேணுமோ அது ப்ளூடூத்தா எஃப்எம்மா எதுன்னு மாற்றி கொடுக்குறதுக்கு. அப்புறம் இன்னொரு இதில் இருக்குது. இப்போ நம்ம இது இருக்குல்ல வால்யூமு, இந்த வால்யூம் பட்டன் வந்து 2-in-1 2-way வால்யூம் பட்டனு. இது வந்து நம்ம நார்மலாக இப்படி யூஸ் பண்ணிக்கிறோமா, இப்படி அதே நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதே நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும் போது இது வந்து இப்படி வந்து இந்த ஆம்பிளிஃபயர் அப்படியே ஆஃப் ஆகிடுது. அது வந்து நான் பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இருந்தது. சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? அவ்வளோதான். பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பின்னாடி வந்து ஒரு ஏரியல் ஒயர் கொடுத்துருக்காங்க, அதான் ஆண்டனா எஃப்எம்காக. இங்கே பாருங்களேன், ரெட் கலரில் இருக்குல்ல. இங்கே அப்புறம் இங்கே வந்து 12 volt டிசி இன்புட் கொடுக்குறதுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாருங்க. அப்புறம் இது என்னன்னு தெரியல, கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். அப்புறம் இது வந்து நம்ம இந்த ஸ்பீக்கரை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணி ஆக்ஸ் கேபிள் வச்சு மைக்கை மாட்டிக்கலாங்க. இந்த ஆக்ஸ் கேபிளை யூஸ் பண்ணி அதான் மைக்கை வந்து இதில் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்பீக்கர்ஸ் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இதோ இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம இதை இங்கே வந்து அப்புறம் நார்மலாக ப்ளக்கு கொடுத்துருக்காங்க, இது ப்ளக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க, ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். பார்த்தீங்களா, ஹாய்ன்னு காட்டுது. ப்ளூடூத் மோடில் இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே ப்ளூடூத் மோடில் இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம், நான் ரிமோட் எடுத்துன்னு வந்துடுறேன். இதோ ரிமோட் வந்துச்சு. இதில் நிறையா இது இருக்குது. இதோ பாருங்கள், இதில் மோடை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக மோடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம், சவுண்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இருக்கு எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. இதோ இப்போ எஃப்எம் மோடில் இருக்குது, ஆனால் என்ன சவுண்ட் கொடுக்கல. இருங்க பின்னாடி அதை செக் பண்ணி பார்க்கலாம். இதோ பின்னாடி நம்ம ஒரு பட்டன் காமிச்சலாம், அந்த பட்டன் தான் இதுவாக இருக்குது. அது நான் இப்போ ஸ்பீக்கர் அதை ஆன் பண்ணிக்கிறேன் ஸ்பீக்கரை. இப்போ மோடை மாற்றல பாருங்க, சவுண்ட் கேட்குதா? ப்ளூடூத் மோட். இதை வச்சு நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ஈஸியாக நம்ம பாட்டு கேட்கலாம். அப்புறம் இதை நம்ம இங்கே ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணி நம்ம மைக்கை யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இங்கே மேடையில் பேசுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும், ஸ்டேஜில் பேசிக்கலாம். அப்புறம் இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா இதில் வித் ஹார்ட் ஐசின்னு இருக்குது. இது ஐசியில் ஒர்க் ஆனது என்னமோ தெரியல. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டரி மாதிரி காட்டியிருக்காங்க, பேட்டரி மாதிரி ரிலீஸ்னு கேட்குது. ஆனால் ஓப்பன் பண்ண முடியல, என்னன்னு தெரில.
அப்புறம் நம்ம இதை ஆன் பண்ணணும். இங்கே ரெட் கலர் லைட் எரியுது பார்த்தீங்களா, தெரியுதா? இப்போ நம்ம எதாவது ப்ளூடூத்தில் ஏதாவது ஒரு சாங்கை ப்ளே பண்ணி பார்க்கலாம். நான் இங்கே ப்ளூடூத் மோட ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போ மேலே இருக்க நோட்டிஃபிகேஷன் பாரை கீழே இழுத்துக்கிறேன். கீழே இழுத்து ப்ளூடூத்தை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஆன் கொடுத்துக்கிறேன் ஆஃபில் இருக்கிறத. அதில் ஆம்பிளிஃபயர்னு தெரியுது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணுறேன். ஏன்னா நான் ஏற்கனவே இதில் வேறு ஒரு பேர் பார்த்தீங்களா ஹியர்னு வந்துச்சு. இதில் ஏற்கனவே நான் வேறு ஒரு பேர் கொடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் ஏற்கனவே பேர் கொடுத்து வச்சாங்க. நான் வந்து அது ஆம்பிளிஃபயரு நானே ரீநேம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு சாங்கை ப்ளே பண்ணலாம். அது காட் சாங்காக பண்ணலாம். சாமி பாட்டு ஏதாவது போடலாம் வாங்க. பிளேயர் சாங் ஒன்று போட்டுக்கலாம் வாங்க. நல்லா சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பீக்கரை இங்கேயும் இந்த இது ஆம்பிளிஃபயரை ஆஃப் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே. அப்புறம் இது பார்த்தீங்களா, இந்த வால்யூம் கிளாக் வைஸில் ஒரு வாட்டி சுற்றணும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆன் ஆஃப் பண்ணுறது தான் இது கொடுத்துருக்காங்க. அதில் நான் வீடியோ முன்னாடியே காமிச்சிட்டேன்ல. இப்போ வாங்க, இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. டெக் படீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அப்புறம் நம்ம 1K சப்ஸ்கிரைபர் அடிக்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது அப்புறம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டெக் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி